பிக் பாஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது எல்லாருக்கும் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா கார் டேக்ஸ். சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகன் வந்து ரொம்ப பயங்கரமாக விளையாடிருப்பார் இந்த டேக்ஸில். இந்த கார் டேக்ஸை என்டூரன்ஸ் டாஸ்க்குன்னு கூட சொல்லுவாங்க. என்டூரன்ஸ் டாஸ்க்னா என்னென்னா, ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அசையாமல் நிற்கணும், இல்லை உட்காரணும், இல்லை இந்த டாஸ்க்குடைய ரூல்ஸ் படி யார் கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அதுக்கு வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, நிறைய விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. இதுதான் என்டூரன்ஸ் டாஸ்க். ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து புஷ் பண்ணி கூட விளையாடுவாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு கேமுக்குள்ளே இருக்கும். அந்த காருக்குள்ளே இருக்கிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணி யார் வெளியில் புஷ் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் வெஞ்சன்ஸ், ஒரு பள்ளிக்கு பள்ளி வாங்குகிற உணர்வோடு அவங்க அப்படி எட்டி உதச்சி தள்ளி விட்டாங்க சாண்ட்ராவை. பார்வதி வந்து சாண்ட்ராவை தள்ளி விடுறதுக்கு முன்னாடி கம்ருதீனுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கும், ஒரு ஆர்கியூமெண்ட். யார் பொறுக்கி யார் காமம் அப்படின்ட்டு. இதில் கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தை மோசமாக விட்டுருப்பாரு. ஒருமையில் ரொம்ப மோசமாக பேசியிருப்பாரு, ஒருமையில் ரொம்ப மோசமாக கேவலமாக பேசியிருப்பாரு. மறுபடியும் சொல்கிறேன், பார்வதி வந்து பார்த்திங்கன்னா வெஞ்சன்ஸில் தள்ளி விட்டது, அதாவது எட்டி உதச்சி தள்ளி விட்டது. இது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வருது, கம்ருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு நியூஸ் ஒன்று வருது. ஒரு ரிலையபிளான ஒரு சோர்ஸில் இவங்க 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து துரத்தி விட்டாங்கன்னு வருது. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வைக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து கீழே விழுந்த பிறகு ஏன் சுபிக்ஷாவும் அரோராவும் வெளியில் வரல, எந்த ஒரு உதவியும் பண்ணலை. அவங்க சொல்கிறாங்க சபரி ஓடி வந்தான், வினோத் ஓடி வந்தான், இவங்க 2 பேர் மட்டும் கண்ணிங்க அந்த காருக்குள்ளே உட்காந்துட்டாங்கன்னு அப்படின்ட்டு ஒரு அலிகேஷன் ஒன்று வைக்கிறாங்க. அந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். அரோரா வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணியிருப்பாங்க. நிறுத்துன்ட்டு, கம்ருதீன் நிறுத்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அரோரா. அதே சமயத்தில் இந்த கார் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் டு ஃபைனாலே வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா அண்ட் அரோரா இவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு மஸ்டான ஒரு விஷயம் இவங்க லைஃபுக்கு. அவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா மீடியாவில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்ட்டு அவங்க ரொம்ப ஒரு பெரிய கோலோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால இந்த கார் டாஸ்க்கு விட்டால் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அண்ட் அதனால் அவங்க உட்காந்துட்டாங்க. அதே சமயத்தில் சபரிநாதனும் வினோத்தும் அவங்க 2 பேருமே காரை விட்டு வெளியில் வரவே கூடாது, செத்தாலும் வெளியில் வராதிங்க, நீங்கள் நின்று உட்காந்து ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அரோரா வந்து டிக்கெட் டு ஃபினாலே கேம் வின் பண்ணிட்டாங்க. அண்டு சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா கார் டாக்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க.